ஹாப்பி போகி நண்பர்களே. இன்னைக்கு போகின்றதுனால வீட்டில் காலையிலே 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுட்டாங்க. நானும் இந்த தூக்க கழகத்தோட எழுந்து என்னுடைய பங்குக்காக கொஞ்சோண்டு போகியை கொளுத்திட்டு மறுபடியும் வந்து தூங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8:15 தான் எழுந்தனேன். காலையில் எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணிட்டு 20 புஷ்அப்ஸ் எடுத்தாச்சு. அப்படியே ஊற வச்ச பாதாம் பயிரையும் சாப்பிட்டுட்டு வீட்டில் கரும்பு வாங்கிட்டு வரதுக்காக கடைக்கு போனேன். ஆனால் காசு எடுத்துட்டு போகவே மறந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு காசு எடுத்துட்டு போனேன். அப்புறம் அங்கே போனாக்கா போகிற வழியிலே ஒரு 2 கரும்பு 50 ரூபான்னு சொல்லிட்டு விற்றாங்க. அது பக்கத்தில் மஞ்சளும் வாழை இலை வச்சு வித்துருந்தாங்க. அங்கே போனால் அங்கே ஒரே ஃபன்னு தான். என்னன்னா அந்த வாழை இலையும் மஞ்சளும் 30 ரூபா சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபா வாங்கிட்டேன். அந்த 20 ரூபா டேமேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன், அங்கிள் நான் உங்களுக்கு 30 ரூபா தந்துடுறேன், எனக்கு அந்த 50 ரூபா தந்துருங்கன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்ல, அவர் என்னப்பா கவுண்டமணி செந்தில் டைலாகான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்புறம் வேணாம் அங்கிள் குழப்ப தேவையில்ல, என் காசு என்கிட்ட கொடுத்துருங்க, உங்கள் காசு நீங்களே வச்சுக்கன்னு சொல்லிட்டு நானும் கரும்பு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே ஒரு குளியலை போட்டு காலை உணவுக்கு சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிட்டுட்டு டைம் வந்து 11:30 கிட்ட ஆயிடுச்சு. வாங்க துட்டு கேட்க வேலைக்கு போவோமா. ஆனால் ஆர்டர் எதுவும் வரல. ஸோ அதனால் வந்து ஃப்ரீ டிஷர்ட்டை மட்டும் போட்டுட்டு பேக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டுக்கு நேற்று ரூம் பார்த்தோம்ல, சரி அதனால் இன்னும் 2 ரூம்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு ரூம் தான் பார்க்க போகிறோம். ஆர்டர் எதனா இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஒர்க் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன். லொட இருக்குது. ஒர்க்கில் இருக்கக்குள்ள தான் இந்த ஒரு அக்காவை பார்த்தா ஆரோவில் ஃபுட்டு கொடுத்துட்டு ரிட்டர்ன் வர வழியில் ஆர்டர் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு நானும் வண்டி ரெஸ்ட் விடுறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சைக்கிளில் வந்துட்டு இருந்து திடீர்னு நிப்பாட்டிட்டு இந்த சீனரி நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். திடீர்னு அவங்க கேமரா எடுத்து அதை வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. நான் வண்டியில் உட்காந்துட்டு இருக்குள்ள நீங்கள் மிரர் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் அவங்க இங்கிலீஷில் தான் சொன்னாங்க. எனக்கு எப்படி புரிஞ்சதுன்னு தெரிஞ்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து உலக ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் பேச, அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் பேசுறாங்க. நான் பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது எனக்கு புரியல ஆக மொத்தத்தில். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க கிட்ட காமிச்சிட்டு ஐயோ கமிங் ஃப்ரம் ஜெர்மன் சொல்லிட்டு சொன்னாங்க. பேர்லாம் கேட்டாங்க. அப்புறம் அவங்க பேர் என்னமோ சொன்னாங்க, லிசாவோ லைசாவோ எழுத பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அனுப்பிச்சு விட்டேன் அவங்கள. நண்பர்களே ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:20 கிட்ட ஆகுது. மதிய உணவுக்கு என்னென்ன இருக்குன்னா சாப்பாடும் முட்டை குழம்பும், அதுவும் தேங்காய் ஊற்றி வச்ச முட்டை குழம்பு, அதுக்கப்புறம் சப்பாத்தியும் குருமாவும் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தூக்கத்தை போட்டாச்சுங்க. நல்லா தூங்கினேன். ஆனால் என்ன ஒரு 1/2 மணி நேரம் தான் தூங்கினேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெளியே போகிறதா தான் பிளானு. நம்மளுடைய பிரதருக்குள்ளே இன்றைக்கி வெளியே போகிறோம். பாண்டி மெரினாக்கு ஒரு வாக்கிங்கை போட்டு மந்தி பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டோம். எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் மந்தி பிரியாணி சாப்பிட்றது. ஆனால் இருந்தாலும் எனக்கு உண்மையாக சொல்ல போனால் பிடிக்கலைங்க. அதில் இருக்க ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் நமக்கு கோல்டு வேறு பிடிச்சிருந்தது. அதோட டேஸ்ட்டு ஃபீல் பண்ணி என்னால் சாப்பிட முடியல. அப்புறம் ஒரு ஃபினிஷிங் டச் ஐஸ்கிரீம் சொன்னாங்க. பட் ஆனால் அது நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல, இன்னும் கோல்டு வேறு பிடிச்சிருக்கு. அதனால சும்மா கடமைக்குன்னு கொஞ்சோண்டு சாப்பிட்டு நம்மளுடைய சகோதரர்கள்லாம் வழி அமுச்சு விட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பிறகு நாளைக்கு பொங்கல் இல்லடா வாழை துணி எடுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் கடைக்கு கூப்பிடுறாங்க. அப்புறம் கடைக்கு போயிட்டு நாளைக்கு தேவையான கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒரு லோயர் எடுத்துக்கிட்டேன். 14 இதுதான் நம்மளுடைய குறிப்பு. வீடியோட டியூரேஷன் இல்லாதனால ஸோ அப்படியே நான் ஷோ பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்குங்க.